ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் திவாகர், சர்டிஃபைட் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன். அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் we are going to see in this video. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு சில க்ரைட்டீரியான்றதை விட ஒரே ஒரு க்ரைட்டீரியா, மேஜர் க்ரைட்டீரியா என்னென்னா 70 years அண்ட் அபவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப் டு 5 lakhs வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேஜராக தேவையானது ஆதார் கார்டு. ஓகே, நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னாக்கா, இந்த வெப்சைட் போயிடுங்க, beneficiary.nha.gov.in. இந்த வெப்சைட் போனீங்கன்னாக்கா பேசிக்காக இந்த கேப்சா கேட்கும், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேப்சா கொடுத்துட்டு இது பெனிஃபிஷரியாக ஆப்ரேட்டரான்னு கொடுக்கணும். நம்ம பெனிஃபிஷரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். திருப்பி கேப்சா என்டர் பண்ணுங்கள். ஸோ கேப்சா சரியாக தெரியலனா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, எஃப்ஏக்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் நான் இதுக்கு முன்னாடி சொன்னபடி யார் அப்ளை பண்ணலான்னா, எனி பர்சன் ஹூ இஸ் அபவ் ஏஜ் ஆஃப் 70, 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் இன்கம் ஸ்ட்ரீம் என்னவாக இருந்தாலும், நீங்கள் பென்ஷன் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்கமே இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த எஃப்ஏக்யூ வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஆதார் தான் கீ பாயிண்ட்டாக எடுக்கிறாங்க. எதுக்குன்னா வேலிடேஷன் பண்ணுறதுக்கு. உங்கள் ஏஜ் வந்து தப்பாக இருந்தாலோ இல்லை எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா, ஆதாரில் பேரோ ஏதாவது கேஒய்சி மிஸ்டேக் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஆதாரை கரெக்ட் பண்ணிவிடுங்க, என்ரோல்மெண்ட் சென்டர் போயிட்டு. அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து கெஸ்ட்டாக தான் இங்கே என்ட்ரு ஆகிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே இது என்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ச், இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டு என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஐடின்றது என்னென்னா ரேஷன் கார்டு நம்பர். ஸோ ஆதார் நம்பர். நீங்கள் ஒரு வேளை ஏற்கனவே ஐடி வச்சுருந்தீங்க, க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐடி கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்றதோட்டு இந்த சர்ச்சில் கொடுக்காம இங்கே கிளிக் இயர் டு என்ரோல் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இங்கே வந்து கிளிக் இயர் டு என்ரோல் கொடுத்து பேசிக்காக டீட்டெயில்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஆதார் நம்பரை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆதார் நம்பர் கேட்குது, ஃபேமிலி ஐடி கேட்குது, கேப்சா கேட்குது. ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் டு ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்தோடனே நீங்கள் அதை என்டர் பண்ணணும். இது ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் தான் வரும். ஸோ அதனால் ஒரு வேளை உங்கள் கேஒய்சி வந்து கரெக்டாக இல்லை ஆதார்லனா, என்ரோல்மெண்ட் சென்டர் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அப்டேட்டடாக இருக்கணும், பேர் கரெக்டாக இருக்கணும், அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், ஜெண்டர் கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தாலும்
அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தோன்னே ஆதாரோட ஓடிபி என்டர் பண்ணோன்னே இது வந்து டிக்ளரேஷன் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் இதுலேயே வந்து காமிக்கும். இகேஒய்சி சக்ஸஸ்ஃபுல், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஏபிபிஎம்ஜேஏஒய் அப்படின்னு ஸ்கீமுக்குன்னு சொல்லி கொடுக்கும். இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால், இல்லை ஒரு ஆர்ம் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, மிலிட்ரி மேனாக இருந்தீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேஷ்லெஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்ததுனால நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இன் சம் கேசஸ் இட் மே நாட் பி எலிஜிபிள். பட் ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதொட்டு நன் ஆஃப் தி அபவுன்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இந்த நன் ஆஃப் தி அபவ் கொடுத்து ப்ரொசீட் திருப்பி மொபைல் நம்பர் இருக்கா, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி கேட்கும், கம்யூனிட்டி என்டர் பண்ணுங்கள், எந்த இடத்துல இருக்கீங்க, பின்கோடு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆதார்லேயே இருக்கும். இது ரூரலாக அர்பனான்னு கேட்கும். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா ரூரல் செலக்ட் பண்ணிக்கோங்க, சிட்டியில் இருந்தீங்கன்னா அர்பன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி வந்து எந்த சிட்டின்னு கேட்கும். காஞ்சிபுரம். நாட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்கள ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இதில் என்ன ஒன்று சேலஞ்சுனால், நீங்கள் கேஒய்சி வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணணும். ஸோ கேஒய்சி வந்து தப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் பேர் வந்து தினேஷ் குமார் என் அப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஆதாரில் அதே மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்து என் தினேஷ் குமார் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் டிபெண்டண்ட்டோட ஆதார் நம்பரும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஆதார் பண்ணோன்னே இந்த செக் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட் மெம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ மெம்பர் வந்து ஆட் ஆகிடுவாங்க. ஸோ மெம்பர் ஆட் ஆகிட்டோன்னே, ஸோ இதில் ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, கேப்சர் ஃபோட்டோ. ஸோ இப்போது நீங்கள் இந்த பர்சனோட ஃபோட்டோ வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும். அது வந்து மொபைலில் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இங்கே கேப்சர் கொடுத்து பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப் கேமரா வேணும். வெப் கேமரா இருந்தால் தான் நீங்கள் இதை வந்து பண்ண முடியும். இது வந்து வெரிஃபிகேஷனுக்கோசரம் பண்ணுறது. ஸோ இட் இஸ் மேண்டிட்டரி. நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணோன்னே இங்கே சப்மிட் பட்டன் எனேபிள் ஆகிடும். இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா, eKYC is completed, please download Ayush card after some time. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் வேறு யாராவது எல்டர்லி பர்சன் இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அவங்க கார்டு உங்களுக்கு தனியாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்ளி 24 hours கழித்து இந்த கார்டை வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கார்டு வந்துருச்சுன்னா ஹேண்டியாக வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்துக்கோங்க, பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பசங்க இல்லை அவங்க டாக்டர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்கள்தையும் நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது இந்த கார்டை கொடுத்தீங்கன்னாக்கா
அவங்க வந்து கேஷ்லெஸ் பேசிஸில் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து பிங் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட்.